அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஜாலியாக இருக்கக்கூடிய மனநிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் வளர்ச்சி வருமா, டெவலப்மெண்ட் வருமா அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க. முன்னாடியெல்லாம் நாங்கள் ஜாலியாக இருந்தோம், நல்லா இருந்தோம், ஹாப்பியாக இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே பார்த்தோம்னா முன்ன இருந்த சந்தோஷம் இல்லை, முன்ன இருந்த மகிழ்ச்சி இல்லை, எதையும் இழந்த மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, மன நிறைவே இல்லை. எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனால் நிறைவுங்கிறது இல்லை. எதையோ நோக்கி போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, உளவியல் ரீதியில் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. யாராவது ஒருத்தர் சம்பாரித்து கொடுத்தாங்க, யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க, இல்லை நீங்களே உங்கள் சுய சந்தோஷத்துக்காக போனீங்க, அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. ஆனால் இப்போ நீங்கள் பொறுப்புகள் ஏற்றுக்கிட்டு செய்யணும், செயல்படுத்தணும். அப்போ ஆரம்பத்தில் ஜாலியாக இருந்தால் பின்னாளில் கஷ்டம்தான் படணும். ஏன்னா உங்களால் சுயமாக சிந்திக்க தெரியாது, சுயமாக செய்ய வராது. யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேணும். இப்போ நீங்களே சம்பாதிக்கணும், நீங்களே பார்க்கணும், நீங்களே எல்லாம் செய்யணுங்கிறப்ப அந்த பொருளாதாரம் இவ்வளவு செலவாகுதுங்கிற ஒரு குற்ற உணர்வு, பயமும் உண்டாக்கும். பணம் தானே போனால் போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். ஆனால் இது எல்லா நாளும் மகிழ்ச்சி கொடுக்காது. அதனால தான் ஆரம்பத்தில் ஜாலியாக இருந்தால் பின்னாடி கஷ்டப்படுத்தணும். எப்போவுமே ஜாலிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறவங்க எல்லாமே பின்னாடி கஷ்டப்படுவாங்க, மன நிறைவு இல்லாமல் இருப்பாங்க, ஒரு குற்ற உணர்வில் இருக்கும். எல்லாமே இருந்தும் மகிழ்ச்சி இல்லாத மனநிலையில் செயல்படுவாங்க. இதை முறைப்படுத்தி வழிப்படுத்தலைன்னா இதுதான் உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்குது. இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.